ஜிஎஸ்டி கேள்வி விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேள்வி கேட்பவர்களை விரோதியாக நினைக்கும் பிரதமரின் செயலைதான் நிர்மலா சீதாராமன் பின்பற்றுகிறார் என்று கூறினார். சுதந்திரமாக ஒருவர் தனது கருத்தை சொல்ல முடியாத நிலையை பாஜக உருவாக்கியுள்ளதாக நாராயணசாமி கண்டனம் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவர்கள் மனம் புண்பட்டது என்று நினைத்துக் கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமில்லை. மோடி அவர்கள் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அவர்களை விரோதிகளாக நினைக்கிறவர். அதையே தான் நிர்மலா சீதாராமனும் அதே போலத்தான். அது மட்டும் இல்லை, இதை விட ஒரு மோசமான செயல் என்னவென்று சொன்னால், அவரை வற்புறுத்தி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வைத்து அதை வலைதளத்தில் சமூக வலைதளத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். இது ஒரு சுதந்திரமாக ஒருவர் தன் கருத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் பொழுது மிக தெளிவாக கூறியிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடந்த அந்த விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமாக அவரை மன்னிப்பு கேட்க வைத்ததற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும்.